உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய மனசை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மனிதரை எடுத்துக்கலாம், அவர் எப்போவுமே அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறது கிடையாது. அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கான பாதிப்பு இருக்குது. நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா, நம்முடைய மனசு தான் எல்லா பிரச்சனைகளும் காரணம் அப்படிங்கிறத உணராமலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன சென் கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த விவசாயி பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கே ஒரு முன்னோடியாக இருந்தார். அவருடைய பண்ணையம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானதாக இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக விவசாயம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பார். அவர் மட்டும் இல்லைங்க, அவருடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடின உழைப்பாளிகளாக இருந்தாங்க. அவங்க ஊர் வழியாக ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆறு தான் இவங்களுக்கு பாசனத்துக்கான முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்துச்சு. எப்போல்லாம் அதிகப்படியாக மழை பெய்யுதோ அப்போல்லாம் அதிகப்படியான தண்ணீர் இவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நிறைய வேளாண்மை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சமயம் என்னாச்சுன்னா, மழை பொழிவு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அந்த ஆற்றுல வர தண்ணியுமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாளடைவில் அந்த ஆறு முற்றிலுமாக வறண்டு போயிடுச்சு. இப்போது இவங்க போட்டுக்கிற பயிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா பயிர்களும் வாட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணீருக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. ஏன்னா அந்த கிராமத்தில் வேறு எங்கேயுமே கிணறுகள் அந்த மாதிரி இருக்கிறது கூட தண்ணீர் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது குடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. மற்றபடி பாசனத்துக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இப்போது இந்த விவசாயி ரொம்ப கடினமாக வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மனசில் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க ஏதோ பாவம் செஞ்சிட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்க செஞ்ச பாவத்தினால தான் நம்ம கிராமத்துக்கு மழை பொழிவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாரையுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியலை. அவர் வீட்டுக்கு பக்கமாக இருந்த அந்த மரங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தினந்தோறும் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த காஞ்சி போன மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று புலம்பிக்கிட்டே இருப்பார். இதை பார்த்த மாதிரி எல்லாருக்குமே ஏன் என்னாச்சு, இவருக்கு நல்லா தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவர் மட்டும் எல்லாரையுமே திட்டிக்கிட்டே தான் இருந்தார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டுக்கே பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த வறண்ட ஆற்று வழியாக ஒரு சென் துறவி ஒருத்தர் பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய முகத்தில் கொஞ்சம் கூட சலனமே இல்லை. இங்கே இவ்வளோ வறட்சி இருக்குது, அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. அவருடைய பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே விவசாயிக்கு ரொம்ப கடுமையான கோபம் வந்துருச்சு. வேக வேகமாக போயிட்டு அந்த தென்துறவியுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்கய்யா, இந்த ஊரில் எல்லாருமே பசியும் பட்டினியுமாக இருக்காங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்னடான்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக சிரித்த முகத்தோடு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி உங்களால் முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த சென் துறவியுமே சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு அந்த சென் துறவி எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே, இங்கே வாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மரத்தடியில் போய் உட்கார வச்சு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த சென் துறவி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த பிரச்சனைகள் உன்னை பாதிக்கிறதே கிடையாது. உன்னுடைய மனசு தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே அந்த விவசாயிக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்துடுச்சு. ஐயா, என்ன விளையாடுறீங்களா? இங்கே பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இங்கே வழி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மழைப்பொழிவு இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. அதை தான் நான் எல்லாரையும் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா என்னுடைய மனசு தான் காரணம்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சென் துறவியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அந்த சென் துறவி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இங்கே ஒரு நிமிஷம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கை நிறைய கீழே இருந்த மணலை எடுத்து அப்படியே கையில் பிடிக்கிறாரு. பிடிச்சி அப்படியே ரொம்ப டைட்டாக கையை மூடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா மணல் துகள்களும் அவர் கையில் இருக்கிற ஓட்டை வழியாக அப்படியே எல்லாமே கீழே கொட்டிடுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கை வெறும் எம்டியாக தான் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, அந்த மணல் துகள்கள் அப்படியே எடுத்து கையை மூடாமல் அப்படியே பொறுமையாக அப்படி மணல் துகள்கள் தாங்கிக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த மணல் துகள்கள் ஒன்று கூட கீழே விழலை, எல்லாமே அவருடைய கையில் தான் இருக்குது. இப்போ அந்த செந்துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த மணல் போல தான் உன்னுடைய வாழ்க்கையிலுமே உன்னுடைய மனசை நீ எப்போ ரொம்ப இறுக்கமாக ரொம்ப கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியோ, உன் மனசை மட்டும் கிடையாது, உன்னுடைய வெளியில் இருக்கிற சூழ்நிலைகளையுமே நீ ரொம்ப இறுக்கமாக கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படுறியோ,
அந்த சமயம் அந்த சூழ்நிலையும் உனக்கு கையை மீறி போயிடும். அந்த சூழ்நிலையை உன்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கடைசியில் உன் மனசில் ஒரு வெற்றிடம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். ஆனால் அதுவே அந்த சூழ்நிலைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது எப்போ நீ உணர்றியோ அப்போ தான் உண்மையிலேயே அந்த இடத்துல வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையும் உனக்கு வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யாருமே யோசிக்காமல் மறுபடியும் உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு எல்லாரையும் சபிச்சுக்கிட்டு இப்படியே போய்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நாளடைவில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடுவீங்க. அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. தேவையில்லாமல் உங்கள் மனசை அலைப்பாய விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்துறவி அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ தான் அந்த மனிதருக்கே தோணுது, இவ்வளோ காலமாக எல்லாரையும் திட்டிக்கிட்டு எல்லாரையும் சபிச்சுக்கிட்டே அவருடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு பதிலாக உண்மையிலே வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டாரு. உடனே அந்த விவசாயி பக்கத்து ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. ஏன்னா இந்த பஞ்சம் அப்படிங்கிறது இவர் ஊர் மட்டும் கிடையாது, நிறைய ஊர்கள்லையுமே பாதிக்கப்பட்டிருக்கு. உடனே ஒவ்வொரு ஊராக போயிட்டு அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வராரு. அப்போது ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பசுமையாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, எப்போல்லாம் மழைப்பொழிவு இருக்கோ அப்போ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குமே சின்னதாக ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சுருக்குறோம். அந்த எல்லா குளமுமே அந்த ஆற்று வழியாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதிகப்படியாக தண்ணி வரும்போது நாங்கள் எல்லாருமே அந்த குளத்தில் தண்ணியை வந்து நிரப்பி வச்சுருவோம். மழைப்பொழிவு எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் அது வந்து குளங்கள் நிரம்பிடும். எப்போல்லாம் தண்ணி வந்து கம்மியாக இருக்கோ குளங்கள்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே தேவையான தண்ணியை பயன்படுத்திக்குவோம். பாசனத்துக்குமே அது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு அவங்க என்ன ஐடியா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஊருக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருங்கப்பா, இந்த முறை நீங்கள் விட்டுடுங்க, இந்த பஞ்சத்துலேருந்து எப்படியாவது நம்ம மீண்டு வரணும். ஆனால் மறுபடியும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்து நம்ம ஊருக்கு பஞ்சம் வருமா வராதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அந்த பிரச்சனையை நாம் நம்மளுடைய கையில் எடுப்போம், நாம் அதை கண்ட்ரோலில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. எல்லாருக்கும் அந்த ஐடியா பிடிச்சு போயிடுச்சு. அதனால் இப்போ அந்த வறண்டு இருக்கிற பூமியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே பெரிய பெரிய குளங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே அடுத்த ஒரு சில மாதங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குது. எல்லா குளங்களையுமே நிரம்பி வழியுது. அன்னையிலிருந்து அந்த ஊருக்கு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாருமே மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விவசாயியுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. இப்போது இந்த கதையில் வர்றது போல தாங்க நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுமே சின்ன பிரச்சனைகளை கூட வெவ்வேறு விதமாக அவங்க காட்ட ஆரம்பிச்சிடும். ஆங்கிலத்தில் ஹிஸ்டீரியான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்னென்னா, உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உண்மையிலேயே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த பகுதியில் பிரச்சனையே இருக்காது. திடீர்னு கை வலிக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. கடைசியாக தான் கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு இருக்கிறது ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்டீரியா அப்படிங்கிறது உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டிஷன் தான். உடம்புல பிரச்சனையே இல்லைனா கூட உங்கள் மனசு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல பிரச்சனை இருக்கவே செய்யாது. ஆனால் உங்கள் மனசு ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கற்பனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தினம் மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோலில் வைங்க. அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத சரியானபடி கண்டுபிடிங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.